திட்டமிட்டும்படி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும். விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவருமான திரு ஆர் சக்திவேல் அவர்கள் கூறியுள்ளார். கடந்த மே மாதம் 25ஆம் தேதி வெளியிட்ட அரசாணை எண் 83 விவசாயிகள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசாணை எண் 83 மீண்டும் பரிசீலனை செய்து எந்தவித நிபந்தனையும் இன்றி முழுமையான கடன் தள்ளுபடி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 26/5/2026 விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. ஆனால் அதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாததால் நாளை 5/6/2026 காலை 10 மணி அளவில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கியின் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு ஆர் சக்திவேல் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் பேசுகையில் விவசாய பெருமக்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பும் விடுத்துள்ளார். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்காக விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தில் உள்ள ஒன்றியங்களில் வல்ல ஒன்றியம், அதாவது கொங்கரப்பட்டு, மேல்சேவூர், நாகந்தூர், மேல் சித்தாமூர், தையூர், கல்லாலிப்பட்டு, நெகனூர், மொடையூர், மேல் ஒலக்கூர், கலையூர், கீழ்மாம்பட்டு, பெண்ணகர் போன்ற இடங்களிலும், செஞ்சி ஒன்றியத்தில் கோணையிலும், ஒலக்கூர் ஒன்றியத்தில் மேல்பாக்கம், தாதாபுரம், ஆத்திப்பாக்கம் போன்ற இடங்களிலும், மயிலம் ஒன்றியத்தில் ஆலகிராமம், பாலப்பட்டு, கொல்லார், பெரியத்தச்சூர் போன்ற இடங்களிலும், மேல்மனையூர் ஒன்றியங்களில் சாத்தான்பாடி என்ற இடத்திலும், மரக்காணம் ஒன்றியத்தில் ஓமிப்பேர், வேப்பேரி போன்ற இடங்களிலும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தில் உள்ள ஒன்றியங்களில் காணை ஒன்றியத்தில் அரியலூர், திருக்கை, மாம்பழப்பட்டு, பெரும்பாக்கம், காணை போன்ற இடங்களிலும், முகையர் ஒன்றியத்தில் கண்டராட்சிபுரம் என்ற இடத்திலும், கஞ்சனூர் ஒன்றியத்தில் நேமூர், வேம்பி, அன்னியூர் போன்ற இடங்களிலும், விக்கிரவாண்டி ஒன்றியத்தில் கஸ்பாக்காரனை, சின்னத்தச்சூர், ஐயூர் அகரம் போன்ற இடங்களிலும், கோலினூர் ஒன்றியத்தில் திருவாமத்தூர் போன்ற இடத்திலும், திருவெண்ணைநல்லூரில் திருவெண்ணைநல்லூர் என்ற இடத்திலும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார்.